ஈடு இணையில்லா அரசியல் தலைவர் என்றால் அது எம்ஜிஆர் தான். ஆனால் இவரின் அரசியல் பயணத்திற்கு அடித்தளமாக இருந்தது தமிழ் சினிமா தான். ஆரம்பத்தில் கதாநாயகன் என்றால் நீண்ட பாட்டு பாடிக்கொண்டு காதல் செய்யும் காலமாகவே இருந்தது. தமிழ் சினிமாவின் குறிஞ்சி மலராக 1937ஆம் ஆண்டு சதி லீலாவதி படத்தில் அறிமுகமானார். ஆனால் அப்படம் அவருக்கு பெரிய பெயரை ஒன்றும் வாங்கி தரவில்லை என்றே கூறலாம். இதற்காக அவர் உழைப்பை நிறுத்திவிடவில்லை. வாழ்க்கையில் அடிபட்டு அவமானப்பட்டு பல தடைகளை தாண்டி 1947ஆம் ஆண்டு இவர் நடித்த ராஜகுமாரி படத்தில் தான் இவரை கதாநாயகனாக மக்கள் ஏற்றுக்கொண்டாரே சொல்லலாம். சுதந்திரம் அந்த ஆண்டு இந்தியாவிற்கு மட்டும் கிடைக்கவில்லை, தமிழ் சினிமாவிற்கே கிடைத்தது போல அதை பெற்று தந்த தலைவனாக எம்ஜிஆர் உருவாகினார். புராண கதையில் மைடாஸ் டச் என்ற ஒருவர் உள்ளார். அவர் தொட்டதெல்லாம் பொன்னாகுமாம். அப்படிப்பட்ட ஒரு மைடாஸ் தான் இந்த எம்ஜிஆர். இதன் பின் இவரை நடித்த நாடோடி மன்னன், குடியிருந்த கோவில், தாய் சொல்லை தட்டாதே, ஆயிரத்தில் ஒருவன், எங்கள் வீட்டு பிள்ளை, காவல்காரன், ஒளிவிளக்கு, உரிமை குரல், ரிக்ஷாக்காரன் என பல வெற்றி படங்களை கொடுத்தார் நம் எம்ஜிஆர். இதில் ரிக்ஷாக்காரன் படத்திற்காக அந்த ஆண்டில் சிறந்த நடிகர் என்ற தேசிய விருதை பெற்றார். சினிமாவை தாண்டி மக்கள் இவரை தங்கள் வீட்டு பிள்ளையாக பார்க்க அதற்காகவே அரசியல் களத்தில் பிடித்தார் என்றே சொல்லலாம். தமிழகம் முழுவதும் இவரின் அலையடிக்க தான் சந்தித்த முதல் தேர்தலிலேயே முதலமைச்சரானார். இதன் பின் படப்பிடிப்பில் ஏற்பட்ட ஒரு காயத்தால் அமெரிக்காவில் உள்ள ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கிருந்து அடுத்த தேர்தலிலும் வெற்றி பெற்றார். இவரின் நற்செயலை பாராட்டி இந்திய அரசு பல விருதுகளை அளித்துள்ளது. அதில் மிகவும் முக்கியமான நாட்டில் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருதையும் பெற்றார்.